Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த லாக்டவுன் டேஸில் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த சிக்கன் எடுத்திருக்கோம். இது சூப்பராக சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து அதை நல்லா மஞ்சத்தூள், தயிர், எலுமிச்சம்பழம்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் அரிசி களைஞ்சி தண்ணியை விட்டு சிக்கனில் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் ஒரு வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு இதை இறக்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ வர சிக்கன்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதையே நீங்கள் வச்சுக்கலாம். பட் நல்லா நைஸாக அரிஞ்சிக்கிங்க. அதே மாதிரி ஒரு 200 கிராம் தக்காளி எடுத்து அதை மிக்சியில் அதாவது அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இன்றைக்கி இந்த பெப்பர் சிக்கனை எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி, மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம பவுடராக ஆக்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்ததுனால இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இந்த மசாலாவையும் நல்லா இது மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு, மனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கும் போதே அவ்வளோ ஒரு வாசம் வருது. ஸோ இது வதங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோல்டு கலரில் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் சிக்கன் எங்கள் அம்மா இது மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ்வலாக சிக்கனே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி இந்த டேஸ்ட்டில் செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெங்காயம் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதியும் போட்டு இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான உப்பை போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை நீங்கள் குழம்பா வைக்கிறதுனா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூப்பாக கூட நம்ம குடிச்சிக்கலாம். நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். தண்ணியை வடிச்சிட்டு வேக வச்ச சிக்கனை மட்டும் போட்டிருக்கேன். இதை ஒரு 2 பெரட்டு இது மாதிரி நல்லா பெரட்டிக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம், தக்காளி அதோட ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கும். இந்த பெப்பர் சிக்கன் பார்த்திங்கன்னா முக்கியமாக கீ ரைஸு, அப்புறம் புலாவ், வெஜிடபிள் ரைஸு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் ரைஸ், கேப்சிகம் ரைஸ் இது மாதிரி எல்லாம் ரைஸ் ரொம்ப காரம் இல்லாத இருக்கும்போது இந்த பெப்பர் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் இது கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரசம் சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டுட்டோம். இது அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரையிலும் நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் பாருங்கள் எண்ணெய் மிதந்துக்கிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக சிக்கன் பிரியராக இருந்தால் நாக்கில் எச்சி ஊறும். இப்போ பாருங்கள் பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிடுச்சு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு மசாலா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். பட் தக்காளி சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அது யாருன்னு பார்ப்போம். எனக்கே வந்து இதை சாப்பிட்டுன்னு போல் இருக்கு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்காடா? சரிடா, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். வாவ், நல்லா இருக்காடாம்மா? சரிடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பிரகன்யாவே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னா இப்போ வந்து அந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து இந்த ரைஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்பில் பன்னீர் ரைஸ், கீ ரைஸ், புலாவ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேப்சிகம் ரைஸ் தான் சேர்ப்போம். கேப்சிகம் ரைஸுக்கு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன், புதினா, இஞ்சி, பூண்டு விழுது, இதெல்லாம் தான் இந்த கேப்சிகம் ரைஸுக்கு தேவை. நான் வந்து பன்னீர் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிறதுக்காக பன்னீர் சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் சிக்கனோட தான் இதை சாப்பிட போகிறோங்கிறதுனால வந்து பெப்பர் சிக்கனே நல்ல காரசாரமாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் பாதி நெய் பாதி அதை ஊற்றிக்கலாம் நம்ம குக்கரில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும், அதிக நேரம்லாம் ஆகாது. அதே மாதிரி இந்த பெப்பர் சிக்கனுமே வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம என்ன தான் வந்து பவுடரெல்லாம் வச்சுருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுக்கு தனி டேஸ்ட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் வந்து நெய் எண்ணெய் ஊற்றிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ இது எல்லாமே போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து கரம் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பெருஞ்சீரக பவுடர் இதுதான் வந்து இதெல்லாம் தான் இதோட ஸ்பைஸுக்கு ஒரு நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் நான் 1 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு பச்சை மிளகாவோ 2 பச்சை மிளகாவோ போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 250 கிராம் வந்து பிரியாணி அரிசி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதாவது டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்ணுன்னு தோணும். அப்படி சாப்பிட நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேப்சிகம் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து புதினாவை வதக்கியாச்சு. புதினா வதக்கின பிறகு இந்த பன்னீரையும் லைட்டாக வதக்குனா தான் உங்களுக்கு வந்து குக்கரில் விசில் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும், கரையாமல் இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன க்யூபாக வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகமும் எடுத்து ஓரளவு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச ரைஸையும் இதோடையே போட்டு லைட்டாக வந்து நம்ம உடையாமல் கிளறினோன்னா உங்களுக்கு வந்து இந்த கேப்சிகம் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் நீளமாக சூப்பராக வருங்க. அதனால தான் இதை லைட்டாக வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும்னு சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் எடுத்ததுக்கு வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. யூஸ்வலாக வந்து 1 கப்புனா நான் 1.5 கப்பு தான் தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிருக்கேன். 1க்கு ஒரு 1.25 அளவுக்கு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பொலன்னு சூப்பரான அதாவது வந்து கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட விரும்பினா கூட நீங்கள் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் மொழியே வந்து எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது. பட் இது கேப்சிகம்ங்கிறதுனால எப்போதுமே கேப்சிகம் பன்னீர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசிலுக்கு பிறகு இது எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையாமல் தனித்தனியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.